இது தெரிஞ்சா இனி வெங்காயத்தோல தூக்கி போட மாட்டீங்க. வெங்காயத்தோல்ல இப்படி ஒரு யூஸ் இருக்கா? அப்படிங்கிற மாதிரியான சூப்பரான டிப் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இன்னும் கிச்சன் டிப்ஸும், மணி சேவிங் டிப்ஸும் பார்க்க போறோம். இன்னைக்கு சொல்லியிருக்க டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே உபயோகரமா இருக்கும். ஹலோ வியூவர்ஸ், வணக்கம். வெல்கம் டு டிக்லிங் டேஸ்ட். வாங்க வீடியோக்குள்ள போலாம். டெய்லி சமையலுக்கு நம்ம வெங்காயத்தை கட் பண்ணுவோம். இந்த மாதிரி நம்ம வெங்காயம் கட் பண்ணும்போது நிறைய பேர் என்ன செய்வோம் அப்படின்னாக்க, அந்த உள்ள இருக்க தோலையும் சேர்த்து எடுத்துருவோம். அதனால பார்த்தோம் அப்படின்னாக்க நிறைய வெங்காயத்தை நம்ம யூஸ் பண்ணுற மாதிரியே இருக்கும். அதே போல் நமக்கு வெங்காயமும் வேஸ்ட் ஆகும். அப்படி ஆகாமல் இருக்கிறதுக்கு இது போல் நான் இப்போ எப்படி வீடியோவில் கட் பண்ணி காட்டுறனோ இந்த மாதிரி நடுவில் இருக்கக்கூடிய அந்த காம்பு பகுதியை ஃபஸ்ட்டு எடுத்துடணும். அதுக்கப்புறம் பிகினர்ஸாக இருந்தாக்க நான் எப்படி முதல் உங்களுக்கு கோடு போட்டு காட்டணும். அது மாதிரி இந்த தோல் மேலே நீங்கள் கோடு போட்டுட்டீங்க அப்படின்னாக்க இந்த வெங்காயத்துடைய மேல் தோல் மட்டும் வரும், உள்ளே இருக்க தோல் வந்து அவ்வளோவா வராது. இது போல் நீங்களும் கட் பண்ணி பாருங்கள். வெங்காயத்துடைய மேல் தோல் தான் வருமே தவிர்த்து உள்ளே இருக்க தோல் வராது. இதனால் டெய்லி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வெங்காயத்துடைய அளவு பார்த்திங்கன்னா கம்மியானதாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான டிப்பு தான், ஆனால் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப் இது. அவசியம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வேண்டாம் தூக்கி போடக்கூடிய இந்த வெங்காயத்தோட தோலை வச்சு ஒரு அருமையான டிப் சொல்ல போகிறேன். அது நம்ம கிச்சனுக்கு தேவையான முக்கியமான டிப்பு. அதனால் வெங்காயம் கட் பண்ணோன்னே தோலை தூக்கி போட்டுறாமல் எடுத்து வைங்க. இப்போ இதுக்கான ஒரு டிப் சொல்கிறேன். இந்த வெங்காயத்தோலை பார்க்கும்போதே தெரியும், மேல் தோல் தான் வந்திருக்கு. பாருங்கள், நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய தோல் வரல. அதே போல் இன்னொரு டிப்பு என்ன அப்படின்னாக்க, வெங்காயத்தை உரிச்சோன்னே தண்ணியில் இமிடியேட்டாக போட்டு வச்சிடணும். இப்படி நம்ம போட்டு வைக்கிறனால இந்த வெங்காயத்தில் இருக்கக்கூடிய ஒரு விதமான உரம் இருக்குது பார்த்தீங்களா, அதனால தான் நம்ம கண்களில் கண்ணீர் வருது. அந்த கண்ணீர் வராமல் நம்ம இந்த வெங்காயத்தை உரிக்கிறதுக்கு நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதனால் அவசியம் வெங்காயத்தை உரிச்சோன்னே இமிடியேட்டாக ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு தண்ணியில் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமே கட் பண்ணுங்கள். அதனால் இனிமேல் வெங்காயம் உரிக்கும் போது அழுக வேண்டிய அவசியம் இருக்காது. இப்போ வாங்க இந்த வெங்காயத்தோலை வச்சான டிப் பார்ப்போம். நம்ம வெங்காயத்தை போட்டு வச்சுருந்த தண்ணியிலேயே அந்த தோலை அப்படியே போட்டு வச்சுருங்க. தோலை போட்டு வச்சு ஒரு மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வரையும் அப்படியே விட்டுருங்க. இந்த வெங்காயத்தோலில் இருக்கக்கூடிய எல்லா சாரும் இந்த தண்ணியில் இறங்கட்டும். அதுக்கும் அப்புறமே இதை வடிகட்டி ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றிக்கணும். ஸ்ப்ரே பாட்டில் இல்லைனாலும் பரவாயில்ல, நம்ம சாதாரண வாட்டர் பாட்டிலில் மேலே இருக்க மூடியில் ஓட்டை போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நைட்டு நம்ம சாப்பாடு முடிச்சதுக்கப்புறம் கிச்சன் வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த ஸ்ப்ரேவை எடுத்து எல்லா சைடும் கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க. இந்த ஸ்ப்ரே எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கரப்பான் பூச்சிக்கு தாங்க மருந்து இது. முக்கியமாக நம்ம அடுப்பு மேலே ஏறி ஓடும். அதே மாதிரி நம்ம கவுண்டர் டாப்பு, அடுப்புடைய பின்பகுதி, அந்த செவுறு, இந்த டைல்ஸ் மேலே, அதே மாதிரி பார்த்திங்கன்னா முக்கியமாக எந்த இடத்துல அப்படின்னாக்க இந்த சிங்க் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஓரத்தில் வந்து எப்போவும் ஓடிக்கிட்டே இருக்கும் அந்த பகுதி. கடைசியாக சிங்க்குள்ளே எல்லா சைடும் ஸ்ப்ரே பண்ணி விடணும். அதே மாதிரி இதில் நான் காட்டலை, ஆனால் பார்த்திங்கன்னா நீங்கள் குப்பை வச்சுருக்கீங்களா உங்கள் டஸ்ட்பின் பாக்ஸ், அந்த டஸ்ட்பின் பாக்ஸ் கிட்ட அவசியம் ஸ்ப்ரே பண்ணுங்கள். அதே மாதிரி ப்ரூம், நம்ம விளக்கமாறு இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கிட்டே கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணி விடணும். ஏன்னா நைட் டைமில் முக்கியமாக இந்த நேரத்தில் தான் அது எல்லா சைடும் உலாவிக்கிட்டு இருக்கும். எல்லா சைடும் ஸ்ப்ரே பண்ணி விட்டதுக்கப்புறம் கடைசியாக அந்த மீதி இருக்க தண்ணி எடுத்து நம்ம சிங்க்குள்ளே ஃபுல்லாக அப்படியே ஊற்றி விட்டுருங்க. இனிமேல் தண்ணி எதுவும் புழங்க வேணாம். இப்படியே வச்சுட்டு நீங்கள் போய் படுத்து தூங்கிட்டீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி தொடர்ந்து செஞ்சுட்டே வரும்போது கரப்பான் பூச்சிலேருந்து சீக்கிரம் விடுதலை கிடைக்கும். இப்போ வாங்க அடுத்த டிப் பார்க்கலாம். இந்த மாதிரி மெஷ் பேக் இருந்தால் அதில் இந்த வெங்காயத்தோலை போட்டு வச்சுக்கணும். இந்த பேக் பார்த்திங்கனாக்கா இப்போ நம்ம பழம் வாங்கும்போது, அதே போல் வேறு எதுவும் காய்கறிகள் வாங்கும்போது நமக்கு கிடைக்கும். அப்படி இல்லைனாக்கா ஏதாவது ஒரு வெள்ளை துணியில் கூட நீங்கள் போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு முடிச்சு போட்டு விட்டுட்டு நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம எல்லா வேலையும் கம்ப்ளீட்டாக முடிச்சதுக்கப்புறமே சிங்க் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடுவோம் பார்த்தீங்களா, அந்த சமயத்தில் இந்த மாதிரி ஒரு மூட்டை மாதிரி கட்டி சிங்க்குடைய அந்த நடுப்பகுதி இருக்குது பாருங்கள், அதுக்குள்ளே அப்படியே போட்டு விட்டுருங்க. இப்படி பண்ணுறனால கூட நமக்கு கரப்பான் பூச்சிலேருந்து சீக்கிரமான விடுதலை கிடைக்குங்க. ஏன்னா கீழே இருக்கக்கூடிய ட்ரைனேஜிலேருந்து கரப்பான் பூச்சி மேலே வீட்டுக்குள்ளே வருது. இந்த இடத்த நம்ம அடைச்சிட்டோம் அப்படின்னாக்கா அதுக்கு வெளியே வரதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மி. அது மட்டும் இல்லாமல் இந்த வெங்காயத்தோலுடைய நெடிக்கு வந்து அது வந்து ஓடியே போயிருங்க. வெங்காயத்தோல் வந்து அதுக்கு பிடிக்கவே பிடிக்காது. இந்த மாதிரி பேக் இல்லாதவங்க, இல்லை துணியில் போட வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இன்னொரு டிப்பு என்ன அப்படின்னாக்கா, இந்த மாதிரி டைரெக்டாகவே இந்த தோலை வந்து நம்ம சிங்கில் போட்டு வச்சிடலாம். அப்போ இது நைட்டு ஃபுல்லாக இதே மாதிரி இருக்கட்டும். காலையில் எந்திரிச்சு வந்து நீங்கள் இதை எடுத்து தூக்கி போட்டுட்டு நல்லா தண்ணி ஊற்றி ஃப்ளஷ் பண்ணி வாஷ் பண்ணி விட்டுருங்க. காசு கொடுத்து எந்த பொருளும் நம்ம வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம இந்த மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய வீணாக தூக்கி போடக்கூடிய அந்த தோலை வச்சு நம்ம கரப்பாம்பூச்சி நம்ம வீட்டிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விரட்டிடலாம். இந்த டிப்பு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவசியம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வாங்க இப்போ அடுத்த டிப் பார்க்கலாம். பொதுவாகவே எல்லாரும் வெங்காயத்தை நம்ம இந்த மாதிரி வச்சு தான் கட் பண்ணுவோம். ஆனால் அந்த மாதிரி நம்ம கட் பண்ணோம் அப்படின்னாக்கா ரொம்ப மெல்லிசாக வெங்காயம் நமக்கு கிடைக்காது. இப்போ இன்னொரு மெத்தட் இருக்குது, அதை சொல்கிறேன் பாருங்கள். வெங்காயத்தை இந்த மாதிரி திருப்பி வச்சு நீங்கள் கட் பண்ணி பாருங்கள், வெங்காயம் ரொம்ப மெல்லிசாகவே கிடைக்கும். அதே போல் கட் பண்ணும்போது வெங்காயம் வலிக்கிட்டு போகாது.
இப்போது கட் பண்ணிவிட்டு அந்த ஸ்லைஸ் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். ரொம்பவே சின்ன சின்ன ஸ்லைஸாக கிடச்சிருக்கு. ரொம்ப ஷார்ப்பாக இருக்க கத்தியாக இருந்தால் தான் நம்ம வந்து முன்னாடி வச்சு எப்படி கட் பண்ணுறோமோ அதே மாதிரி கட் பண்ணால் நமக்கு ஷார்ப்பாக கிடைக்கும். அதே நம்ம கத்தி கொஞ்சம் மொக்கையாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து வெங்காயம் அவ்வளோ ஷார்ப்பாக இருக்காது. அந்த டைமில் நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு மெல்லிஸாக கிடச்சிருக்குன்னு. ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிளான டிப்பு தான், ஆனால் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்பு. இந்த மாதிரி நம்ம வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு இதை நம்ம மட்டன் கிரேவி, சிக்கன் கிரேவி மற்ற குழம்புகளுக்கு யூஸ் பண்ணும்போது சீக்கிரமாகவே வதங்கிரும். நீட்ட வாக்கில் மட்டும் இல்லாமல் குறுக்கு வாக்கில் கட் பண்ணாலும் ரொம்ப மெல்லிஸாக கிடைக்குங்க. நான் வீடியோவில் காட்டியிருக்கிறது போல் நீட்ட வாட்டத்தில் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் குறுக்கு வாட்டத்தில் கட் பண்ணுங்களேன். முட்டைக்கு போடுற மாதிரியான ரொம்ப சின்ன சின்ன பீசஸ் கிடைக்கும். ஆம்லேட்டுக்கு நம்ம இந்த மாதிரி ரொம்ப சின்ன பீசஸ் தானே யூஸ் பண்ணுவோம், அதை கூட நம்ம இந்த மாதிரி ஸ்டைலில் கட் பண்ணிக்கலாம். இந்த வெங்காயத்தை எடுத்து காட்டியிருக்கேன் பாருங்கள், எவ்வளோ மெல்லிஸாக ரொம்ப சின்னதாக வந்திருக்கு பாருங்கள், பொடி பொடியாக. இந்த மாதிரி நம்ம ஆம்லேட்டுக்கு கட் பண்ணுறதா இருந்தால் கட் பண்ணிக்கலாம். மற்ற குழம்பு வகைகளுக்கு இந்த மாதிரி நம்ம திருப்பி கட் பண்ணோன்னாக்கா வெங்காயத்தை ஈஸியாக கட் பண்ணிக்க முடியும். நான் சொன்னதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.